ஹே கேர்ளிஸ், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன் தெரியுமா? நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஹே, we did it. And அவள் சொல்லும் கதைகள் ஃபேமிலி, we did it. உண்மையை சொல்லனா, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றப்போ இவ்ளோ பேர் வந்து நான் சொல்லக்கூடிய என்னோட கதைகளை கேட்பாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆனா இப்போ நீங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய லவ், சப்போர்ட், காமெண்ட்ஸ் இது எல்லாமே பாக்குறப்போ ஹானஸ்ட்லி எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அதுல ஒரு பொண்ணு ஆஷ் சால்சன், அவங்க யாருன்ட்டு கூட எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே இல்ல. பட் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயுமே அவங்களோட காமெண்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்களே வேணா போய் பாருங்களேன். அந்த கமெண்ட பாத்தீங்கன்னு என்னமோ லெட்டர் மாதிரி ஃபுல் பேஜுக்கு எழுதி இருப்பாங்க. அவ்வளோ டீட்டெயில்டா டைம் ஸ்டாம்ப்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு சீனையும் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பாக்குறப்போ ஹானஸ்ட்லி எனக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்னோட சேனல் பத்தி எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க என்ன மோட்டிவேட் கொஞ்சம் கூட பண்ணல. இன்ஸ்டெட் என்ன தெரியுமா பண்ணாங்க? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, என்ன வாய்ஸ் இது நல்லாவே இல்ல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நிறுத்திட்டு வேற ஏதாவது உருப்பிடுற மாதிரி இருந்தா பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு பெருசா வியூஸ் எதுவும் போல, வீடியோஸ்க்கும் வியூஸ் போல, லைக் எதுவுமே வரல, சப்ஸ்கிரைபர்ஸ்மே இல்ல. வெறும் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தேன். அப்போவே அவங்களோட வன்மத்தை அப்படி கக்குனாங்க. நீ இம்ப்ரூவ் பண்ணு, இந்த மாடுலேஷன் நல்லா இல்ல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ, இதெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணினா இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லவே இல்ல. சிம்பிளா மட்டும் தான் தட்டினாங்க. இக்னோர் பண்ணிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. பட் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி, ஹர்ட் ஆகுற மாதிரி நிறைய பேசிட்டாங்க. இப்படி நமக்கு க்ளோஸா இருக்கவங்க இந்த மாதிரி பேசிட்டு, ஆனா எங்கேயோ யாருனே தெரியாதவங்க, எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற என்னோட ஃபேஸ் கூட தெரியாத சில சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்காக இவ்வளோ ஜென்யூனா சப்போர்ட் பண்றப்போ அது எனக்கு ஒரு வேற மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்குதுன்ட்டு சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நானு. ஓகே, நம்மளோட எஃபர்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகல. யாருக்கோ எங்கேயோ இருக்கவங்களுக்கு போய் ரீச் ஆகுது, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஃபீலிங் இருக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்பெஷல். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு சின்ன வயசுல இருந்து கதை ரொம்ப பிடிக்கும். என்னோட பாட்டி எனக்கு நிறைய கதைங்க சொல்லுவாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? நைட்டு கதை கேட்காம நான் தூங்கவே மாட்டேன். அப்புறம் எனக்கு புக்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி புக்ஸா இருக்கட்டும், லைஃப் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய புக்ஸா இருக்கட்டும், அண்ட் மூவிஸ் கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒருத்தர் வந்து கமெண்ட் கூட பண்ணியிருந்தாரு, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ சோ மச். அண்ட் நீங்க ஏன் மூவி எக்ஸ்பிளனேஷன் ட்ரை பண்ணக்கூடாது, மலையாள மூவிஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மூவிஸ் எக்ஸ்பிளனேஷன் சைட்ல தமிழ் வாய்ஸ் ஓவர், மிஸ்டர் தமிழன், ஃபிலிம் ரோல், அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள், லெஜெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அந்த பெரிய கடல்ல நான் ஒரு குட்டி மீன். அதனாலதான் சரி நம்ம வேற ஒரு பாத்துல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் சைடு வந்தேன். அண்ட் ஐ ஹோப் நான் நரேட் பண்ற கதைகள்லாம் உங்களுக்கு அந்த புக்குக்குள்ளேயே கூட்டிட்டு போகும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன நான் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த ஆஷ் சால்சன் இருக்காங்கல்ல, நம்மளோட அவள் செல்லும் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க கிட்ட வந்து நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு எல்லா வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கான சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு நான் தர போறேன். அது என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நானே எழுதினது. அண்ட் இந்த ஸ்டோரியில என்னோட ஹீரோயின் கேரக்டருக்கு அவங்களோட நேம் தான் வச்சிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லவ் திஸ் ஸ்டோரி. ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேரக்டருக்கு அவங்களோட பேர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஜுமான்ஜி 2 பாத்திருக்கீங்களா? அதுல கேம்குள்ள போனவங்க அந்த கேரக்டராவே மாறிடுவாங்களா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து இந்த பொண்ணு என்ன மாதிரி இல்ல, இது நானே கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து சொல்லிட்டு இருந்தா ஆஷ் பிச்சை போடும், பிச்சை பாத்துக்கோ. ஏன்னா நான் வந்து உங்களை பார்த்ததே இல்ல, நீங்க எப்படி இருப்பீங்கன்ட்டு தெரியாது. என்னோட இமேஜினேஷன்ல வந்து கதாபாத்திரத்துக்கு உங்களோட பேர் வச்சிருக்கா. ஹோப் யூ லைக் இட். சரி வாங்க, இதுக்கு மேல நான் பேசிட்டு இருந்தேன்னா நீங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ இப்போ கதைக்குள்ள போகலாம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர். நிறைய ஜான்ரு வரும். நீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்களே இது என்ன ஜான்ருன்னு சொல்லிட்டு நீங்களே நேம் பண்ணுங்க, நான் எதுவுமே சொல்லல. ஓகேவா? சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம்.
கதையோட தொடக்கத்திலேயே செம்ம மழை. அது ஒரு சாதாரண மழையே கிடையாது. வானமே இடிஞ்சு கீழே விழற அளவுக்கு அப்படி ஒரு பேய் மழைன்ட்டே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மழை. அண்ட் இந்த பிளேஸ் ஒரு வில்லேஜும் கிடையாது, சிட்டியும் கிடையாது, ஃபாரஸ்ட்னும் சொல்ல முடியாது, ரெசார்ட்னும் சொல்ல முடியாது, ஹில் ஸ்டேஷன் கூட சொல்ல முடியாது. சிட்டில இருந்து ஜஸ்ட் 10 நிமிஷம் தள்ளிதான் இருந்துச்சு அந்த இடம். ஆனா அந்த 10 நிமிஷத்தை நீங்க கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னு வைங்களேன், உலகமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு நிசப்தமான அமைதி இருக்கும். பக்கத்திலேயே ஒரு லேக் இருந்துச்சு. அதை சுத்தி காடு மாதிரி அவ்வளவு மரங்கள். 2 கிலோமீட்டர் தள்ளி தான் மனித நடமாட்டத்தையே நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஐசோலேட்டடான ஒரு இடம் தான் அது. அந்த இடத்துல தான் சிங்கம் மாதிரி தனியா தனிச்சு நின்னுட்டு இருந்துச்சு பிளாக் த்ரோன் மேனர். பழைய பிரிட்டிஷ் காலகட்டத்துல கட்டப்பட்ட பங்களா இது. மழை நேரத்துல நைட் டைம்ல அந்த வீடு உயிரோட மூச்சு விடுற மாதிரி இருக்கும் அந்த பங்களா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளாக் மேனர்ல தான் நம்ம கதையோட ஹீரோயினான ஆஷ் சால்சன் வாழ்ந்துட்டு வந்தா. நம்ம ஆஷ் சால்சன் யாரு தெரியுமா? ஒரு ஃபேமஸான ரைட்டர். சாதாரணமான ரைட்டர் கிடையாது. கிரைம் த்ரில்லர், சைக்காலஜிக்கல் ஹாரர், சீரியல் கில்லர் நாவல்ஸ், இந்த மாதிரி பல புக்ஸ எழுதி தள்ளவங்க தான் நம்ம ஆஷ் சால்சன். அது மட்டும் இல்லாம அவங்க எழுதின புக்ஸ படிச்சவங்க நைட்டு முழுக்க தூங்கவே மாட்டாங்க. அவங்கள தூங்கவும் விடாது. அவ்வளோ இன்டென்ஸா இருக்கும் அந்த புக். அன்னைக்கு ராத்திரியுமே ஆஷ் அவளோட டெஸ்க்ல உட்கார்ந்து எழுதிட்டு தான் இருந்தா. டெஸ்க் ஃபுல்லா பேப்பர்ஸா இருந்துச்சு. அந்த டெஸ்க்ல அவ குடிச்சிட்டு மிச்சம் வச்ச ஹாஃப் கப் காஃபியும் இருந்துச்சு. பக்கத்திலே கடிகாரம் ஓடிட்டு இருந்த அந்த கிளாக் டிக்கிங் சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு. பெண்ணோட ஸ்கிராச் சவுண்ட். இந்த மாதிரி அவ்வளோ இன்டென்ஸா உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தா ஆஷ். வெளிய இடி இடிச்சிட்டு இருக்க சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு ஒரு பெரிய இடி வந்து கேட்டுச்சு. அந்த இடி சத்தத்தோடவே கரண்ட் போயிடுச்சு. முழு பங்களாவும் டம் இருட்டுல இருந்துச்சு. ஆஷ் மெதுவா எழுந்து, ஐயோ இந்த கரண்ட் வேற போயிடுச்சா அப்படின்ட்டு புலம்பிட்டே ஆஷ் மெதுவா எழுந்து அவளோட சில்வர் கேண்டில் ஹோல்டரை எடுத்து கேண்டில லைட்டன் பண்ணி டெஸ்க் மேல வச்சா. அவளோட ஃபேஸ் அவ்வளோ டயர்டா இருந்தாலுமே அந்த கேண்டில் லைட்ல அவளோட ஃபேஸ் அவ்வளோ அழகா தெரிஞ்சுது. கேண்டில் எடுத்து வச்சுட்டு அவ மறுபடியும் எழுத ஆரம்பிச்சா. அவ எழுத ஆரம்பிச்சானா இந்த உலகமே அவளுக்கு மறந்து போயிடும். கேரக்டர்ஸ் எல்லாம் அவகிட்ட பேசுற மாதிரி ஃபீல் அவளுக்குள்ள வரும். அந்த அளவுக்கு ஜோன் அவுட் ஆகி டீப்பா உட்காந்து எழுதிட்டு இருந்த அந்த நேரம் யாரோ கதவை தட்டினாங்க. அவ ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகி நின்னா. இந்த நேரத்துல இந்த இடத்துல யாரா இருக்கும் இது? யோசிச்சு பாருங்க. ஐசோலேட்டடான ஒரு பங்களா. 2 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு சுத்தி முத்தி ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பங்களாக்கு இந்த அர்த்த ராத்திரியில யார் வர போறா? அதுவும் திடீர்னு இந்த மாதிரி டம்மு டம்மு டம்முன்னு கதவை தட்டக்கூடிய இந்த சத்தம். இதை கேட்டு தனியா இருக்கிற எந்த பொண்ணுக்கா இருந்தாலுமே பயம் வரதானே செய்யும். அதே மாதிரிதான் நம்ம ஆஷ்க்குமே இருந்திருக்கு. அவளோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. மெதுவா டோர் கிட்ட போய் அந்த டோரோட ஹோல்ல பார்த்தா வெளிய மழையில நனைஞ்சு யங்கான ஒரு ஆளு முகம் ஃபுல்லா ரத்தத்தோட, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. அடுத்த செகண்ட் ஆஷ் கதவை திறந்தா. கதவை திறந்த உடனே அவன் மேல விழுந்துட்டான். யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆஷ் உள்ள இழுத்துட்டு வந்தா. உள்ள இழுத்துட்டு வந்து, என்னடா இது, இவன் உடம்பு ஃபுல்லா இவ்ளோ காயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுமே பண்ணா. அவனோட கையெல்லாமே காயமா இருந்துச்சு. சிலது பழைய ஸ்கார்ஸா இருந்துச்சு, சிலது இப்போ அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணும் திறந்து பார்த்தான். என்னோட பேரு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மயங்கிட்டான். யோ என்னடா இது, இப்பதான் கண் விழிச்சான், அதுக்குள்ள திரும்பவும் மயங்கிட்டானா? இவ்ளோ காயத்தோட வந்திருக்கான். இவனுக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி இல்ல. இவனுக்கு போய் சூப் செஞ்சு எடுத்துட்டு வரலாம், கொஞ்சமாச்சு தெம்பா இருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணி கிச்சனுக்கு போய் சூப் செய்ய ஆரம்பிச்சா. சூப்பும் கொதிச்சுட்டு இருந்துச்சு. அந்த கேப்ல ஆஷ் திரும்ப ஹாலுக்கு வந்தா. அப்போதான் அவனோட பாக்கெட்ல இருந்து அவனோட வாலெட் கீழே விழுந்திருந்தத அவ கவனிச்சா. அடுத்தவங்களோட வாலெட்டை எடுக்க கூடாதுன்ட்டு அவளுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கியூரியாசிட்டி, ஆர்வத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஓபன் பண்ணியும் பார்த்தா. அந்த வாலெட்டை அவ ஓபன் பண்ணி பார்த்த உடனே அவ முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சி தெரிஞ்சது. அவனோட வாலெட்குள்ள ஒரு போலீஸ் ஐடி இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் ராகவன். அதே முகம். அது அவன் தான். இன்ஸ்பெக்டரா? ராகவனா? ஆனா அவன் பேரு அர்ஜுன் தானே சொன்னா அப்படின்ட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியாம தகிச்சு போய் நின்னா. அவ அவனோட கையையும் காலையும் கட்டி போட்டுட்டா. கிச்சன்ல இருந்து சூப்பை
கல்லையும் எடுத்துட்டு வந்தா. கூடவே ஒரு நைஃபையும் ஒளிய வச்சு எடுத்துட்டு வந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் கண்ணை திறந்து பார்த்தான். எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சான். நீ யாரு அப்படின்ட்டு ஆஷ் கோவமா கேட்டா. அவன் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவா வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சான். கிளைமேக்ஸ் எழுதி முடிச்சிட்டியா ஆஷ் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்டான். அவளோட உடம்பே ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் எழுதிட்டு இருக்கேன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவ அதிர்ச்சியா கேட்டா. அவனோட சிரிப்பு இன்னுமே டீப்பாச்சு. கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அவன் கேட்டான். அந்த நேரத்துலதான் ஆஷ்க்கு டிவி நியூஸ் ஞாபகம் வந்துச்சு. வணக்கம். ஒரு பதற்றமான செய்தி. நகரையே உலுக்கி வரும் தொடர் கொலைகள். இதுவரை ஒரு சிறு தடயத்தை கூட விட்டு செல்லாத அந்த மர்ம நபர் இப்போது ஒரு துண்டு சீட்டு மூலம் போலீஸுக்கே நேரடி சவால் விடுத்துள்ளான். அடுத்த கொலை எங்கே என்று அவனே க்ளூ கொடுத்தும் அந்த இடத்திற்கு போவதற்குள் வேட்டையை முடித்து விடுகிறான் அந்த பயங்கரவாதி. ஷேடோ ஹண்டர் என்று அழைக்கப்படும் இந்த சைக்கோ கில்லர் நிழலை போலவே மறைந்து விளையாடி வருகிறான். க்ளூ கிடைத்தும் கூட குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. என்னத்தான் செய்து கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை? இந்த ரத்த வேட்டை எப்போதுதான் முடியும் என்று திணறும் மக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அவள் செல்லும் கதைகள் சேனல் நியூஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செய்தி வாசிப்பாளர் உங்கள் திரௌபதி. நன்றி, வணக்கம். அந்த நியூஸ் ஆஷ்க்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக ஆரம்பிச்சா. நீ தான் அந்த சைக்கோ கில்லரா அப்படின்ட்டு அவ பயந்து போய் கேட்டா. அவன் திடீர்னு மிரட்டி நீ எழுதுறத எப்போ நிறுத்த போற அப்படின்ட்டு மிரட்ட ஆரம்பிச்சான். என்னது, நீ எழுதுறத நிறுத்தினாதான் இந்த மர்டர்ஸ் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு அவன் கத்தி சொல்ல ஆரம்பிச்சான். ஆஷ்க்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பேசுற, என்ன உளறிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு அவனை பார்த்து புரியாம கேட்டா. அவன் மெதுவா அவளை பார்த்தான். அந்த பார்வை ஒரு சாதாரண பார்வையே இல்ல, ஒரு ஈவில் மாதிரி இருந்துச்சு அவனோட பார்வை. இந்த மர்டர்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் பண்ணிட்டு இருக்க ஆஷ் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன. ஏய் லூசா நீ அப்படின்ட்டு ஆஷ் கத்துனா. முதல்ல நீ உன்னோட கேரக்டர்ல இருந்து வெளிய வா அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சான். மெதுவா அவ கிட்ட நெருங்கி வந்தான். நான் ராகவனும் இல்ல அர்ஜுனும் இல்ல, என்னோட பேர் விக்ரம் அப்படின்னு சொல்ல. அடுத்த செகண்ட் ஆஷ்க்கு எதுவுமே புரியாம அவன் நெருங்கி வர வர ஆஷ் வந்து கத்தி எடுத்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா ஒரே செகண்ட்ல அவன் அவ கிட்ட வந்து அவளோட கைய பிடிச்சு தடுத்துட்டான். ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. கேண்டில்ஸ் கீழே விழுந்துச்சு. அந்த கேண்டிலோட வெளிச்சத்துல அந்த நிழல்ல அவங்க ரெண்டு பேரோட சண்டை அந்த நிழல்ல தெரிஞ்சுது. சண்டைக்கு நடுவுல அவனோட ஜாக்கெட்ல இருந்த ஒரு பேப்பர் எடுத்து அவ கிட்ட கொடுத்தான். இத படி அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதுல என்ன தெரியுமா எழுதி இருந்துச்சு? இன்ஸ்பெக்டர் ராகவன் ஃபைட்ஸ் வித் ஆஷ் சால்சன், ஆஷ் கில்ஸ் ராகவன் அப்படின்னு எழுதி இருந்ததை பார்த்த ஆஷ்க்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு. இது என்ன, இது என்னது இது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம அத பாத்துட்டு இருந்தா. விக்ரம் மெதுவா நடந்து வந்து அவகிட்ட சொன்னா. நேத்து நடந்த மர்டர் சீன்ல கிடைச்ச க்ளூ இது. நான் இன்ஸ்பெக்டர் கிடையாது, நான் உன்னோட சைக்கோ தெரபிஸ்ட் அப்படின்னு அவன் சொன்ன. ஆஷோட கண்ணு விரிய ஆரம்பிச்சது. உனக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு. ஆஷால எதுவுமே நம்பவே முடியல. நீ ஒரு ஃபேமஸான ரைட்டர், ஆனா உன்னோட கேரக்டர்ஸ் ஆகவே நீ மாற ஆரம்பிச்சிட்ட. தேடப்படுற சைக்கோ கில்லர் அது வேற யாருமே கிடையாது, அது நீ தான் ஆஷ் அப்படின்னு சொன்ன. அந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு பெரிய மின்னல் இடி வந்து இடிச்சுது. அந்த முழு பங்களாவும் மாற ஆரம்பிச்சது. அந்த பழைய வால், அந்த கேண்டில்ஸ், அந்த வுடன் ஃப்ளோர், அந்த சாண்டலியர், பக்கத்துல இருந்த அந்த நோட் புக்ஸ், இது எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா அந்த இடமே மாற ஆரம்பிச்சது. ஒயிட் வால்ஸ், பிரைட்டான லைட், ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த இடமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆஷ் மெதுவா சுத்தி முத்தி பார்த்தா. அவ இப்போ அந்த பங்களால இல்ல, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அவளோட அந்த எக்ஸ்பென்சிவான பிளாக் காத்திக் ட்ரெஸ் மறைஞ்சு போய் ஒரு பேஷண்ட் கவுன்ல நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு முன்னாடி டாக்டர் கோட் போட்டுட்டு நின்னுட்டு இருந்தான் விக்ரம். இங்க பாரு ஆஷ் அப்படின்ட்டு மெதுவா சொல்ல ஆரம்பிச்சான். இப்போ அந்த இமேஜினரி வேர்ல்டு விட்டு வெளியே வா அப்படின்னு அவன் சொன்னதும் ஆஷோட கண்கள்ல தண்ணீர் தேங்கி நின்னுட்டு இருந்துச்சு. எது நிஜம் எது போயிட்டு அவளுக்கு எதுவுமே தெரியல. மெதுவா அவளோட கண்களை மூடி அந்த இமேஜின் பண்ண ஆரம்பிச்சா. அந்த பங்களா இது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள 1000 குழப்பங்கள் இருந்துச்சு.
ஆஷ் இப்ப புரியுதா? அந்த மேனர், அந்த மழை எல்லாமே உன்னோட கற்பனை தான். நீ பிளாக் த்ரோன் மேனர்ல இல்ல, சிட்டி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வார்ட் நம்பர் 9ல இருக்க. இதெல்லாம் கேட்டு ஆஷ் மெதுவா அழ ஆரம்பிச்சா. நான் ஒரு கொலைகாரியா? நான் தான் அந்த சீரியல் கில்லரா? இத்தனை கொலைய நான் தான் பண்ணனா? அப்படின்ற மாதிரி அவளுக்கு எதுவுமே புரியாம ஒரு குற்ற உணர்ச்சியில அழ ஆரம்பிச்சா. இதுல எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது. உனக்கு இருந்தது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஒரு வழியா உன்னை குணப்படுத்திட்டேன்னு சொல்லி நான் நம்புறேன். உன்னோட ட்ரீட்மெண்ட்டும் இப்போ முடிய போகுது. இந்த மெடிசன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விக்ரம் ஆஷ்க்கு டேப்லெட்ஸ் கொடுத்தான். அந்த டேப்லெட்டையும் தண்ணியும் ஆஷும் அத மெதுவா வாங்கி எடுத்துக்கிட்டா. அடுத்த சில மணி நேரத்துல அவளோட கண்கள் சொருக ஆரம்பிச்சுது. ஒரு ஆழ்ந்த அமைதி அவளை அப்படியே மூழ்கடிச்சுது. விக்ரம் அவளை மெதுவா தூக்கிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அங்க இருந்த ஒரு நர்ஸ் விக்ரம பார்த்து கேட்டாங்க, டாக்டர் விக்ரம், பேஷண்ட் எப்படி இருக்காங்க? ரெக்கவரி ஆகுறாங்களா இல்லையா? அவங்க ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் கேட்க, விக்ரமும் ஒரு வயலண்டான வில்லன்கே ஆன ஒரு சிரிப்போட அவங்கள பார்த்து, ஆமா இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டா, இப்போ அவ முழுசா நம்புறா அவ ஒரு மென்டல் பேஷண்ட் அப்படின்ட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்போட சொல்லிட்டு கிளம்புறா. நர்ஸும் குழப்பமா விக்ரம பார்த்தாங்க. என்ன சொல்றீங்க சார் அப்படின்ற மாதிரி. விக்ரம் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு டைரி எடுத்தான். அது ஆஷோட டைரி கிடையாது, அது அவனோட சொந்த டைரி. அந்த டைரியோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதப்பட்டிருந்தது, A great writer's mind is the best canvas for a serial killer. ஒரு உண்மையான சீரியல் கில்லருக்கு ஒரு நல்ல ரைட்டரோட கற்பனை திறன் தான் அவனோட பெஸ்ட் கேன்வாஸ் அப்படின்ட்டு அந்த டைரியில எழுதி இருந்துச்சு. இதோட இந்த கதை எங்க முடியுது? கதை எப்படி இருந்துச்சு? அப்படிலாம் நான் உங்களை போக விட்டுற மாட்டேன். உண்மையான ட்விஸ்ட் இப்பதான் நான் ரிவீல் பண்ண போறேன். விக்ரம் ஒரு டாக்டர், அவன் தான் உண்மையான சீரியல் கில்லர். தேடப்பட்டுட்டு வர ஷேடோ ஹண்டர் அது விக்ரம் தான். நம்ம விக்ரம் ஆஷோட ஒரு தீவிரமான ஃபேன்ட்டே சொல்லலாம். அவளோட ரைட்டிங் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனாலேயே அவளை கடத்திட்டு அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவளோட ஞாபகங்கள் மொத்தத்தையும் அழிச்சு அவளை ஒரு மென்டல் பேஷண்ட் சொல்லி அவளையே நம்ப வச்சிருக்கான். இதெல்லாம் ஏன் அவன் பண்ணா தெரியுமா? அவளோட அடுத்த நாவல்ல வர கொலைகளை அவன் நிஜத்துல செய்வான். ஆனா போலீஸ் தேடுறப்போ அந்த கதையை எழுதின ஆஷ தான் எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. அவளோட நாவல்கள்ல வர எல்லா கொலையுமே இன்ஸ்பயர் பண்ணி இந்த விக்ரம் கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். அவளோட அந்த நாவல்ல வர கொலைகளை தான் இந்த விக்ரம் பண்ணிட்டு இருந்திருக்கான் ரியல் லைஃப்ல. போலீஸ்க்கு ஆஷ் மேலதான் டவுட் வந்திருக்கு. போலீஸும் ஆஷ அரெஸ்டும் பண்றாங்க. ஆஷ கஸ்டடியில எடுத்து, நீங்க எழுதக்கூடிய இந்த கதைகள் தான் நிஜத்துல நடக்குது, அது எப்படி நீங்க எழுதின அதே தொடர் கொலைகள் எப்படி நிஜத்துல நடக்குது அப்படின்ற மாதிரி ஆஷ குவெஸ்சன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க புக்ல இருந்து ரிலீஸ் ஆன இந்த பேஜ் ஒரு கொலைகளையும் துப்பா கிடைக்குது, இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும், இல்லனா உங்க மேலதான் இந்த கேஸ் திரும்பும் அப்படின்ற மாதிரி ஆஷ போலீஸ் கஸ்டடியில எடுத்து இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருந்திருக்கு. ஆஷும் எழுதுறத ஸ்டாப் பண்ணிட்டா. இவனும் எல்லா கொலைகளும் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல இவன் இன்ஸ்பயர் பண்ணி கொலை பண்ணிட்டு இருந்த ஆஷ அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எந்த கதையுமே வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆஷையே அவன் கடத்திட்டான். கடத்தி அவனோட கஸ்டடியில வச்சு வாழ்க்கை முழுக்க இவனுக்காக அவ கதையை எழுதிட்டேதான் இருக்க போறா. இவனும் அந்த தொடர் கொலைகளை பண்ணிட்டேதான் இருக்க போறான். இந்த ஹாஸ்பிட்டல், இந்த நர்ஸ், இது எல்லாமே விக்ரமோட செட்டப் தான். உண்மையில ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிறது ஆஷ்க்கு கிடையாது, விக்ரமுக்கு தான். அந்த நர்ஸ்மே விக்ரமோட கற்பனை மட்டும்தான். விக்ரம் மெதுவா ஆஷோட ரூம் விண்டோ வழியா அவளை பாக்குறான். நல்லா நிம்மதியா தூங்கு ஆஷ், நாளைக்கு காலையில நீ எந்திரிக்கிறப்போ உன்னோட அடுத்த சாப்டர்ஸ்ல நான் யாரு கொல்லணும்ட்டு நீ தான் எழுதி வைக்க போற அப்படின்ட்டு கதவை மெதுவா சாத்திட்டு வெளிய நடக்க ஆரம்பிக்கிறான். மழை இன்னும் நின்ன பாடே இல்ல. ஆனா இப்போ அந்த மழை பெய்யறது எப்படி தெரியுமா இருக்கு? ஆஷோட நிலைமைய நினைச்சு அந்த வானமே இடிஞ்சு கதறி அழுவுற மாதிரி இந்த கதை இந்த இடத்துல முடியுது. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் ஸ்டோரி. இந்த ட்விஸ்ட் எல்லாம் நீங்க கெஸ் பண்ணீங்களா? இந்த கதை உங்களுக்கு உண்மையாலே பிடிச்சிருந்துச்சா, இல்ல இந்த கதைய நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நரேஷன் பண்ணிருக்கேனா அப்படின்ற மாதிரி காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட பேர்லயுமே ஒரு கதை வரணும், அக்கா எனக்கு இந்த ஜான்ரி ரொம்பவே பிடிக்கும், என்னோட
என்னோட நேம்ல இந்த கதை சொல்றீங்களா? என் அக்கா, எனக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். என் அக்கா, எனக்கு ரொமான்டிக் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஜான்ரில என்னோட நேம்ல ஒரு கதை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட நேம்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜான்ரில கதை சொல்றேன். ஓகேவா? இந்த கதையை பத்தின உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கதையில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.